Hello friends, welcome back to our channel Ramajayam. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் அறிவுரைகள். மந்திரம் 5. தத் ஏஜதி தன்னைஜதி தத் தூரே தத் வந்திகே தத் அந்தர் அஸ்ய ஸ்வரஸ்ய தத் உத்சர்வஸ்ய பாகத். அதாவது முழுமுதற் கடவுள் நடக்கின்றார், ஆனால் நடப்பதில்லை. அவர் வெகு தூரத்தில் இருக்கின்றார், ஆயினும் அவர் மிக அருகில் இருந்தும் இருக்கின்றார். அவர் எல்லாவற்றிற்கும் உள்ளும் இருக்கின்றார், இருந்தும் அவர் எல்லாவற்றிற்கும் வெளியேயும் இருக்கின்றார். முழுமுதற் கடவுள் தம்முடைய அசத்திய சக்திகளாலே நிறைவேற்றக்கூடிய சில தெய்வீக செயல்களின் விளக்கம் இங்கே கொடுக்கப்பட்டுள்ளது. இங்கு வழங்கப்பட்டுள்ள முரண்பாடுகள் பகவானுடைய அசாத்திய சக்திகளை நிரூபிக்கின்றன. அவர் நடக்கின்றார், ஆனால் நடப்பதில்லை. பொதுவாக ஒருவனால் நடக்க முடியும் பட்சத்தில் அவனால் நடக்க முடியாது என்ற கூறுதல் நியாயமற்ற கூற்று. ஆயினும் இறைவனின் தொடர்பில் அத்தகு முரண்பாடுகள் அவரது அசாத்திய சக்தியை குறிப்பதற்கு பயன்படுகின்றன. நம்மால் நம்முடைய கண்களை கொண்டு கடவுளை காண முடியாது என்பதால் அவருக்கு உருவத்தன்மையே கிடையாது என்று நாம் முடிவு செய்துவிடக்கூடாது. அத்தகு வாதத்தினை முறியடிக்கும் விதமாக பகவான் மிக தொலைவில் இருக்கிறார், ஆனால் மிக அருகிலும் இருக்கிறார் என்று இந்த ஸ்ரீ ஈஷோபனிஷத் அறிவிக்கின்றது. பகவானுடைய உலகம் பௌதீக வானிற்கு அப்பால் உள்ளது. அவரால் நொடிப்பொழுதிற்கும் குறைவான நேரத்தில் மனம் அல்லது காற்றின் வேகத்தை காட்டிலும் விரைவான முறையில் நமக்கு முன்பாக தோன்ற முடியும். யாராலும் வெல்ல முடியாதபடி அவரால் மிக வேகமாக ஓடவும் முடியும். இது ஏற்கனவே முந்தைய ஸ்லோகத்தில் விளக்கப்பட்டுள்ளது. இருந்தும் முழுமுதற் கடவுள் நமக்கு முன்பாக வரும்போது நாம் அவரை புறக்கணிக்கின்றோம். அத்தகு முட்டாள்தனமான புறக்கணிப்பினை பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் பகவத்கீதையில் கண்டிக்கிறார். முட்டாள்கள் அவரை மரணத்திற்கு உட்படமானதாக கருதி நிந்திக்கின்றனர் என்று அங்கே கூறப்பட்டுள்ளது. அவர் சாதாரண மனிதர் அல்லர். மேலும் நமக்கு முன்பாக தோன்றும் போது அவர் பௌதிக இயற்கையினால் உருவாக்கப்பட்ட உடலுடன் தோன்றுவதும் கிடையாது. சாதாரண உயிர்களைப் போலவே பகவானும் ஜடத்தினால் உருவாக்கப்பட்ட உடலை ஏற்று அவதரிப்பதாக பல்வேறு பெயரளவு பண்டிதர்கள் கருத்துரைக்கின்றனர். பகவானுடைய இந்த அசிந்திய சக்திகளை அறியாமல் அதற்கு முட்டாள் மனிதர்கள் அவரை சாதாரண மனிதர்களுக்கு சமமான நிலையில் வைக்கின்றனர். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தம்முடைய பக்தர்களை எவ்வாறு நடத்துகிறார் என்பது பக்தனுடைய சரணாகதியின் அளவை அடிப்படையாக கொண்டது என்று பகவத்கீதையில் அவரே கூறியுள்ளார். Thanks friends, thanks for watching.